பயணம் இப்போது தொடங்குகிறது. 3, 2, 1 போ. வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. மேகா சுந்தர் வீடியோ யூடியூப் சேனல் சின்னாலப்பட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகான் கொடுத்துருங்க. மறக்காம கிளிக் பண்ணுங்க. மேகா சுந்தர் மீடியா யூடியூப் சேனல் சின்னாலப்பட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாநகராட்சியை கடந்துள்ள அனைவரும் அவருக்கு கடவுளை விடுமுறை அங்கீகரிக்கிறோம். அவருக்கு தண்ணீர் அவர்கள் மெடல் வழங்கி கௌரவம் செய்கின்றார். நன்றி. தற்போது பரிசு ஆர்வமாகிறது. இலக்கை அடைந்துள்ளனர். அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இன்றைய நாளிலே பல்வேறு இளைஞர்கள் கலந்திருப்பது ஆச்சரியமல்ல. இதில் பல்வேறு பெண்கள் இங்கே கலந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த மாரத்தான் போட்டி இப்பொழுது வெற்றி பெற்றிருப்பது என்பதை நாம் இங்கே இவ்வளவு பெண்கள் அருமையாக கலந்து கொண்டு வெற்றிக்கு வீராங்கனைகளாக இங்கு வந்து பல்வேறு பரிசுகளை பெற்றுச் செல்ல காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திண்டுக்கல் மத்திய மாவட்ட வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மாதேஷ் அவர்கள் இந்த அழகான ஒரு விஷயத்தை எடுத்து அதிலும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் போதையில்லா சமூகம் என்ற அருமையான தலைப்பை மேற்கொண்டு இந்த மாரத்தான் போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்கின்றார். இதற்கு அவரும் அவருடைய அணிகளும் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஒரு மாத காலமாக கடுமையாக உழைத்து பல்வேறு முக்கியமான இடங்களிலே ஒப்புதல்களை பெற்று இந்த விழாவானது இன்று சிறப்பாக நடைபெற்று அருமையாக முடிவு பெற இருக்கின்றது. ஆதேஷ் மற்றும் அவருடைய அணிகளுக்கு என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள். இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு 5 பாயிண்ட் உங்களுக்கு வைக்கப்படுகின்றது. உங்களுக்கு தேவையான குடிநீர் அழகாக வைத்திருக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும். அந்த இடங்களில் டோக்கன் வழங்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு கடைசியாக ஆலமரப்பட்டி வேலைக்கு அருகில் நிறைவு பெற இருக்கிறது. அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு வெற்றியை பெறவும் உங்களை வாழ்த்தி சிறப்பான பயணத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த அருமையான போட்டியானது ஆரம்பிக்க இருக்கிறது. இளைஞரணி இணை அமைப்பாளர் ஆர் சுரேஷ் மற்றும் கோபிநாத், பத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் விஜய் அவர்களையும், பத்தலக்குண்டு தெற்கு ஒன்றிய அமைப்பாளர் வசந்த் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகளையும் அன்புடன் வரவேற்பதில் ஆத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2020 இளைஞர்களின் சார்பாக இந்த உலகம் வல்லரசை எட்டும் என்று அன்றே கூறியிருந்தார். ஆனால் இதற்கு முன்னால் அந்த சாத்தியக்கூறுகளை யாருமே கண்டாலும் கூட கண்டதில்லை. அப்படி நிறைவேறும் என்று யாரும் நினைக்கவில்லை. அதுபோல இதற்கு முன்னால் நடந்த ஆட்சிகளிலே அப்படி எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் கண்களில் படவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறிய மறுகணமே அதற்கான சாத்தியக்கூறுகள் அனைவரின் கண்களிலும் தெரிந்துவிட்டது. தமிழக அரசு அவர்கள் அனைத்து அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள், இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இந்த நாட்டை முன்னேற்றுவார்கள் என்று பயந்து கொண்டிருந்த
தமிழ்நாட்டை கைகூட்டு உயர்த்தி சிறப்பான ஒரு உயரத்தை எட்ட கண்டிப்பான முறையில் பாடுபடுவார்கள் என்று உறுதி கூறுவது மட்டுமல்லாமல் உங்கள் கண்கள் முன்பு நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது இளைஞர்கள் ஏற்பாடு செய்த விழா. இதில் கலந்து கொள்பவர்கள் அடுத்த இளைஞர்களாக மாறக்கூடிய சிறுவர் சிறுமிகள். இதற்கு எங்களுக்கு உதவியாக தமிழக அரசு, காவல்துறை மற்றும் தயவு செய்து எடுத்து அவர்கள் இடத்தில் கைக்குமாறு உங்களை பணியை கேட்டுக்கொள்கிறோம். இது நான் நடத்தும் ஒரு அற்புதமான விழா. நாம் சரியாக இருந்தால்தான் இந்த அனைவரும் சரியாக இருப்பார்கள். ஆகவே வேலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் அனைத்தையும் அந்த இருசக்கர வாகனங்களை எடுத்தால்தான் இந்த போட்டியின் ஆரம்ப விழாவானது சிறப்பாக நடைபெறும். ஆகவே அங்கு யார் யார் இருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எடுத்து உங்களுக்கான இடத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு பரிசு வந்து இருசக்கர வாகனம் எடுத்தாலும் நாங்கள் கொடுத்துறோம். தயவு செய்து பிரச்சனை முன்னாடி இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுத்துங்க. மருந்து வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னெழுச்சியாக இதற்கு உதவி செய்ய வேண்டும். மாநில சார்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஏதேனும் வேலைகள் இருக்கிறதா என்று கேட்டு சில நாட்கள் நிறுத்தியிருந்தால் தயவு செய்து அந்த இருசக்கர வாகனங்களை எடுத்து அதற்கான இடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அளவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயமானது நடைபெற இருக்கின்றது. இந்த அற்புதமான நிகழ்வினை சிறப்பாக நடத்த விழா ஏற்பாட்டாளர்கள், திண்டுக்கல்லில் பணிபுரிந்திருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள், அதிகாரிகள் மற்றும் இதை நடத்தி கொடுக்க வந்திருக்கக்கூடிய உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆங்காங்கே தண்ணீர் வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாரத்தான் போட்டியானது நடப்பதற்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அனைத்து வசதிகளும் அற்புதமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு வசதிகள் உட்பட. ஆகவே விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் எந்தவித அச்சமுமின்றி, பயமுமின்றி உங்களுடைய வேலை ஓட்டம், அதில் வெற்றி என்ற ஒரே இலக்கை மட்டும் நோக்கி நீங்கள் பயணித்தால் போதும். உங்களுக்கு உதவுவதற்கு விழா ஏற்பாட்டாளர்கள், கல்வி ஆசிரியர்கள், ஃபர்ஸ்ட் எய்ட், 2 ஆம்புலன்ஸ் ஆங்காங்கே இந்த பிளெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீலரை எடுக்கிறதுக்கு உங்களை நாங்கள் தொடர்ந்து பல்வேறு முறை அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை நீங்க எடுக்கலைன்னா வேற யாராவது வேற டைரக்ஷன் எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. தயவு செய்து பிளெக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செய்து எடுத்து வச்சிருங்க. மண்ணில் ஓடும் இளைஞர் கூட்டம், ஆலமரத்து பட்டி எங்கள் வெற்றியின் வேட்டை. டிவிகேவின் வாழ்த்துக்கள் உனக்கு உண்டு. வெற்றி இலக்கை நோக்கி பாய்ந்து செல்ல மாரத்தான் போட்டி மிக சிறப்பாக நடைபெற பாதுகாப்பா இலக்கை அடைந்து வெல்ல. வெற்றி இலக்கை அடைந்து வெல்ல. திண்டுக்கல்லில் மாரத்தான் போட்டி வெற்றி, தளபதி மாதேஷ் அவர்களின் உறுதுணையால், அனைவரின் உழைப்பால் கிடைத்த வெற்றி. கண்ட கனவுகள் நிஜமானதே, உன் பாதையில் ஒளியானதே. பயணங்கள் தொடரும், தடைகள் உடையும், நம் நம்பிக்கை வானம் தொடும். இந்த வெற்றி உனக்கே அர்ப்பணம். இந்த வெற்றி உனக்கே அர்ப்பணம். The spring, the blooming promise that you bring. These deep roots are holding me. Your light is all around me.
மாபெரும் மாரத்தான் போட்டி வெற்றிகரமாக தயாராகுங்கள் வீரர்களே, இலக்கை நோக்கி உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. 3, 2, 1 போ! வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. தயாராகுங்கள் வீரர்களே, இலக்கை நோக்கி உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. 3, 2, 1 போ! வெற்றி நிச்சயம் உங்களுக்கே.
அங்கே முன்னிலக்கோட்டைக்கிட்ட அது க்ரீன் அது ரோப் கொடுத்தாங்க. மொத்தம் 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. கிரீனு ஒயிட் இது மாதிரி 3 டோக்கன் பாயிண்ட்ல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர்ல கொடுப்பாங்க. இது லாஸ்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்னால டோக்கன் பாயிண்ட் இங்கே கொடுத்துருவோம் ஒயிட். இதோட முடிச்ச மாதிரி நேராக ஃபினிஷிங் போயிடுவாங்க. சரிங்க. இந்த ஏரியா களிக்கம்பட்டி. ஃபஸ்ட்டு வந்து முன்னிலக்கோட்டை, முன்னிலக்கோட்டைக்கு அடுத்து களிக்கம்பட்டி தான் கொடுக்குறாங்க ஃபுல்லாக. 2 டோக்கன் பாயிண்ட். இதோட முடியுது. அதை முடிச்சா ஃபினிஷிங். சரிங்க. கேர்ள்ஸ் ஒயிட் வாங்கிக்கமா. கேர்ள்ஸ் ஒயிட் வாங்கிக்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஒயிட் வாங்கிக்கமா. 2 டோக்கன் பாயிண்ட் தான். கிரீன் ஒன்று இது. அவ்வளோ நாங்கள் டோக்கன் பாயிண்ட் இது 2 இருந்தால் தான் அங்கே ஃபினிஷிங்கில் எடுத்துட்டு இப்போ இதோட 10 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுது. 2 கிலோமீட்டர் போனால் முடிஞ்சு. அதான் ஃபஸ்ட்டு பஞ்சம்பட்டி, முன்னிலக்கோட்டை, களிக்கம்பட்டி இந்த சரௌண்டிங்கை சுற்றி நம்ம கரெக்டாக ஆலமரத்துப்பட்டி ரீச் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? பாண்டி. நீங்கள் இது பொறுப்பில் இருக்கீங்களாண்ணா? நான் ஸ்கூல் வாத்தியார். பிடி வாத்தியார். எங்கள் செட்டியாப்பட்டி ஸ்கூல் வாத்தியார். சரிங்க. அதில் அஃபீஷியலாக. சரிங்க. தண்ணி கொடுப்பா. தண்ணி கொடு. பாப்பா தான் ஃபஸ்ட்டுங்களா? கொஞ்சம் எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துக்கலாம். தயவு செஞ்சு போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வந்து உட்காந்துக்குங்க. ஆலமரத்துப்பட்டி ஆத்தூர் ராமச்சந்திரன் சேலம், ராமச்சந்திரன் தினகரன் கோயம்புத்தூர். நேம் வார்த்தை கொஞ்சம் யூனிட்டா முன்னாடி வாங்க. இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தயா ஃபோர்த் யார்? குப்தபா. தேர்ட். ஃபோர்த் யாரு? பாப்பா. வரவேற்புரை வழங்குமாறு விழா வேலைக்கு அன்போடு அழைக்கின்றோம். விழாவை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை தம்பி மாதேஷ் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் நான் உங்களுக்கு ரொம்ப சொல்லிக்கிறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் கரெக்டாக வந்து அது பிரிச்சு அலாட் பண்ணல. பாய்ஸ் தெரியா கேர்ள்ஸ் தெரியும். எல்லாரும் ஃபஸ்ட் டைம் நடக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சு அடுத்து இது போக நடக்கிறோம் பார்த்துக்கிறோம். அடுத்து ஆண்டு மாதிரி கண்டிப்பான முறையில் இந்த மேரத்தான் போட்டி நடத்துவோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைச்சு ஒரு ஊரில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஊர் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் சிறப்பாகவே அடுத்து எல்லாமே நடத்துவோம். இதாட்டி அக்கம்பேஷன் அதுக்கு கொஞ்சம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம்னால நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் நான் சிறப்பாக பண்ணி தந்துடுறோம். வரைய தந்து மாவட்ட கழக இணைச்சாளர் சஞ்சீவ் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அண்ணன் அபிஷேக் அவர்களுக்கும் என மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் விழாவை சிறப்பித்து எனக்கு ஒத்துழைப்பு அளித்த ஆலமாட்டுப்படி கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்டு இந்த விழாவுக்கு அன்பளிப்பு மற்றும் ஸ்பான்சர்ஸ் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஒத்துழைச்சு ப்ரமோஷன் ஃப்ரீ ப்ரமோஷனாக கொண்டு வந்த திண்டுக்கல் வாக்ஸ் மற்றும் திண்டுக்கல் டைரிஸ் மற்றும் பத்மா வாக்ஸ் அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரையாற்ற மாவட்ட கழக இணைச்சர் தங்கா சஞ்சீவன் அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி மற்றும் புஷி ஆனந்த் கழக பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மாபெரும் மாநில அளவிலான மாரத்தான் போட்டி சிறப்பாக நடைபெற்று அற்புதமாக முடிவெடுத்து இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பரிசளிப்பு விழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு நம்முடைய மாவட்ட கழக இணை செயலாளர் மா. சஞ்சீவ் அவர்கள் தலைமை ஏற்றுகின்றார்கள். அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து நம்முடைய மாவட்ட இளைஞரணி எஸ்டிபி அபிஷேக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல சுரேஷ் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் அவர்களையும் அதை தொடர்ந்து கோபிநாத் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பின்புறமாக அமர்ந்திருக்கக்கூடிய தாவேகா கழகத்தின் பல்வேறு நிர்வாகிகள் இங்கு இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் எழுச்சியாக பின்வரக்கூடிய தன் ஆர்வலர்கள் அதற்கும் மேலாக இந்த போட்டியில் பெண்கள் இத்தனை பேர் கலந்து கொண்டது இந்த போட்டியின் மாபெரும் சிறப்பம்சம். அதை அனைவரும் கைதட்டி அதை வரவேற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மாதேஷ் அவர்களுக்கு வயது சிறிது, அனுபவம் பெரிது, செய்ய வேண்டிய எண்ணம் அதிகம். குறிப்பிட்ட காலக்கெடுதான் அவர் கையில் இருந்தது. அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் இத்தனை நண்பர்களை ஒன்றிணைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு இடங்களில் அனுமதி வாங்கி குறுகிய காலத்திலே இப்படி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் மாதேஷ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு கைதட்டல் அளிக்கும்படி உங்கள் அனைவரையும் மனதுடன் கேட்டுக் கொள்கிறோம். இந்த விஷயம் சாத்தியம் என்றால் அனைவருமே அவரவர்கள் ஊர்களில் தளபதி விஜய் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காரணத்தில் மாதேஷ் அவர்களுக்கும் தனி ஒருவராக இருந்து சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றார். மாதேஷ் அவர்கள் பேனராக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி அந்த பேனரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூங்கில்களாக அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், கட்சி நிர்வாகிகள் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு கரகோஷம் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இது வெறும் தமிழக மாநில அளவிலான மாரத்தான் போட்டி மட்டும் வெறும் நடைபெறாமல் போதை ஒழிப்பு மற்றும் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே இந்த மாநில அளவிலான மாரத்தான் போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தவர்கள் பிறந்த நாளுக்கு யாராக இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ்க்கு போட்டோ எடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, அனுப்புவாங்க. அதையெல்லாம் கடமைக்கு செய்வது. இந்த தமிழக தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு பிறந்த நாளை அர்ப்பணிப்போடும் உணர்வோடும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் நலத்திட்ட உதவியோடு சிறப்பாக செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது இப்பொழுது மட்டுமே. பல்வேறு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவரும் இந்த மாரத்தான் போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் உங்கள் அனைவருக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளைஞர்கள் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2020 இந்தியா வல்லரசு சாதனை என்று சொன்னார். இதற்கு முன்னால் அது யாருக்கும் சாத்தியமில்லை. அது அனைவருக்குமே தெரியும். அதை நடத்தி காட்டப்படுவதால்
நடத்தி காட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சோஜப் விஜய் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்திய அண்ணல் சாரம் என்பதை தமிழகத்திலிருந்து நாம் வெளியேற்ற வேண்டும். இந்தியாவிற்கு இங்கு இருப்பதை போலவே மற்ற மாநிலங்களிலும் நாம் இருந்தால் இந்திய அண்ணல் சாரம் என்பதற்கு நாம் முன்னுதாரணமாக செய்துள்ளோம். இளைஞர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். கண்டிப்பாக இளைஞர்களால் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு இதுவே ஒரு முயற்சியை எடுத்துக்காட்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொழிலோடு இளைஞர்கள் தெரியும், இந்த தொழிலை ஸ்ரீ சோதரன் தெரியும். நன்றி, வணக்கம். சிறப்பாக எழுத்துறை ஆற்றிய நண்பர் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட கழக சங்கத்தின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மத்திய மாவட்ட ஆத்தூர் வடகோடிய இளைஞரணி தமிழக வெற்றி கழகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கம் இணைந்து நடத்திய போட்டிகளில் பரிசளிப்பு விழா இறுதி ஆரம்பமாகிறது. கழக இணைச் செயலாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொற்கொழில் போட்டி கௌரவம் செய்யப்படுகிறது. நல்ல கடமை எதிர்பார்ப்போம். இளைஞர்களாக இணைந்து ஒரு அருமையான மாவட்டம் போட்டி நடந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து முன்னிலையில் காட்டிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அருமை தம்பி ஏசிபி அபிஷேக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்கொழிப்பதை கவனம் செய்யப்படுகிறது. இப்போட்டியினை சிறப்பாக நடத்தி கொண்ட திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கத்தின் பொருளாளர் மதிப்பிற்குரிய ஐயா எங்களது ஆசிரியர் திரு எஸ் துரைராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி கவனம் செய்யப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நோ ட்ரக்ஸ், ட்ரக் ஃப்ரீ மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு நடத்திய இந்த மாபெரும் மாநில அளவிலான மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பிரிவில் முதல் பரிசு ரூபாய் 10,000 பெற்றுச் செல்பவர் உயர் திரு எஸ் தினகுமார் அவர்கள். திருச்சி மாவட்டம் டிஷர்ட் போட்டுவாங்க, ஒயிட் டிஷர்ட் போட்டுவாங்க. சரி, பிரைஸ் எல்லா பேருமே உங்களுக்கு அழக மாரத்தான்ல வழங்கிய அந்த டிஷர்ட்ஸை போட்டுருவாங்க. அவருக்காக நான் 500 ரூபாய் பரிசளிக்கிறேன். ரூபாய் 10,000 பரிசுத்தொகை ரூபாய் 10,000. எல்லாம் எழுதுங்க சார். ஸ்டேஜில் நம்ம எதிர்த்துருக்கீங்க. போட்டோகிராஃபர் நல்லா கவனமாக தான் பார்த்துக்கீங்க. எல்லா பேரும் வாங்கணும். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசு ரூபாய் 8,000 பெறுபவர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசு ரூபாய் 8,000 தட்டி செல்பவர் அருமை தம்பி எம் முகேந்திரன், நமது திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இதற்கான பரிசினை ஏசிபி அபிஷேக் அவர்கள் வழங்குகின்றார். நல்ல கருவிகள் தான். மூன்றாம் பரிசு ரூபாய் 6,000 தட்டி செல்பவர் உயர் திரு எம் ராமச்சந்திரன், சேலம் மாவட்டம். இவர்களுக்கு இப்பரிசினை வழங்குபவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆலமரத்துப்பட்டி இளைஞரணி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். எல்லாம் சேர்ந்து வந்துருங்க. ஆலமரத்துப்பட்டி கிளை நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து வந்துருங்க.
நான்காம் பரிசு ரூபாய் 5000 பெறுபவர் உயர்திரிய தினகரன் அவர்கள் கோவை மாவட்டம். உயர்திரிய தினகரன் அவர்கள் கோவை மாவட்டம். நான்காம் பரிசு ரூபாய் 5000. இதனை வழங்குபவர் திண்டுக்கல் மாவட்ட கணவ சங்கத்தின் பொருளாளர் மதிப்புக்குரிய ஐயா திரு எஸ் துரைராஜ் அவர்கள் வழங்குகிறார். சாதாரணமாக இருக்காதீங்க. அகில இந்திய அளவில் பல்வேறுபட்ட அத்லெட்ஸ் போட்டியில வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். அதனைத் தொடர்ந்து 5வது பரிசு பெறுபவர் உயர்திரிய ஏ தயாசேகர் திண்டுக்கல் மாவட்டம். இதனை ஆலமரத்துப்பட்டி கிளைக்கலை நிர்வாகிகள் சுரேஷ் அவர்கள், ஆலமரத்துப்பட்டி மற்றும் சுரேஷ் அவர்கள் இப்பரிசு மாவட்ட இளைஞரணி இணையமைப்பாளர் மதிப்பிற்குரிய சுரேஷ் அவர்கள் இப்பரிசினை வழங்குகிறார். 5ஆம் பரிசு 6 முதல் 15 வரை உள்ள அனைவருக்கும் பரிசு தொகை ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. இதனை தமிழக வெற்றி கழக ஆலமரத்துப்பட்டி கிளைக்கழக நிர்வாகிகளும் மேலும் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவரும் இணைந்து வழங்குவார்கள். 6ஆம் பரிசு பெறுபவர் உயர் திரு ஆர் ராபின் விருதுநகர் மாவட்டம். ஆர் ராபின் விருதுநகர் மாவட்டம் 6ஆம் பரிசு. ஆனா நீங்க மேல இருக்க தம்பி எல்லாருமே ஒரு நாள் மாறி மாறி போங்க. விருதுநகர் மாவட்டம். 7ஆம் பரிசு திரு எஸ் ஐயனார் கடலூர் மாவட்டம். திரு எஸ் ஐயனார் கடலூர் மாவட்டம் 7ஆம் பரிசு. மாவட்டம். 8ஆம் பரிசு ஜி பூபாலன் அவர்கள் விருதுநகர் மாவட்டம். 9ஆம் பரிசு திரு டி வைத்தீஸ்வரன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம். வாங்கப்பா வைத்தீஸ்வரன் திண்டுக்கல் மாவட்டம் வாங்க. 9ஆம் பரிசு. 10வது பரிசு திரு ஆர் ஆகாஷ் திண்டுக்கல் மாவட்டம். திரு ஆர் ஆகாஷ் திண்டுக்கல் மாவட்டம் 10ஆம் பரிசு. பரிசளிப்பு விழா முடிஞ்சதுமே எல்லாத்துக்குமே பங்கேற்பு சான்றிதழ் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார். 11ஆம் பரிசு டி சம்பத் அவர்கள் கரூர் மாவட்டம். 14வது பரிசு டி சம்பத் அவர்கள் கரூர் மாவட்டம். வாங்கப்பா சம்பத்தியாருங்க ரெடியா இருக்கீங்க. 12ஆம் பரிசு ஏஆர் ராபின் மயிலாடுதுறை. 12ஆம் பரிசு ஏஆர் ராபின் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம். 13ஆம் பரிசு பி நவீன்குமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம். பி நவீன்குமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம். 14ஆம் பரிசு எம் விக்னேஷ் பெருமாள் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம். 14ஆம் பரிசு எம் விக்னேஷ் பெருமாள் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம். 15ஆம் பரிசு பெறுபவர் எஸ் அன்பு கேசவன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம். அன்பு கேசவன் திண்டுக்கல் மாவட்டம். ஆண்களுக்கான பரிசுகள் இப்போது நிறைவேறியது. அதனைத் தொடர்ந்து சிங்க பெண்கள் மகளிருக்கான பரிசு முதல் பரிசினை பெறுபவர் செல்வி எம் சந்தியா திண்டுக்கல் மாவட்டம். அவர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கத்தொகையும் முதல் பரிசுக்கான கோப்பை வழங்கப்படுகிறது. இலக்கத்து பயமறியாது நல்ல ரெக்கார்ட் வாழ்த்துக்கள் திண்டுக்கல் மாவட்ட கராக சங்கத்தின் சார்பாக எம் சத்யா. அதனைத் தொடர்ந்து 2ஆம் பரிசு பெறுபவர் செல்வி டி துளசி திண்டுக்கல் மாவட்டம். அவர்களுக்கு ரூபாய் 2000 பரிசுகளை வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் டி துளசி.
மூன்றாம் பரிசு பெறுபவர் செல்வி ஜே மெர்லின் எப்சிபா, திண்டுக்கல் மாவட்டம். மெர்லின் எப்சிபா, திண்டுக்கல் மாவட்டம். நான்காம் பரிசு பெறுபவர் ஆர் அனுஷ்கா, திண்டுக்கல் மாவட்டம். நான்காம் பரிசினை பெறுபவர் ஆர் அனுஷ்கா, திண்டுக்கல் மாவட்டம். நல்ல கடவுளை எழுதுவாங்க. 10 கிலோமீட்டர் நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஐந்தாம் பரிசு பெறுபவர் செல்வி வி வின்சி, திண்டுக்கல் மாவட்டம். செல்வி வி வின்சி, திண்டுக்கல் மாவட்டம். ஐந்தாம் பரிசு. முன்னாடி போயிருக்கோமா, படிக்க போயிருக்கோம். பரிசு பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வி செல்வி வி வின்சி, திண்டுக்கல் மாவட்டம். அந்த கேர்ள்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நிறைவான கர்ப்பிணியாக இருந்தாலும் நான் போட்டியாக நடக்கிறேன் ஆர்வமாக வந்தேன் பாப்பா மஞ்சள் அவர்களுக்கு எங்களை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டலாம் தம்பி. அண்ணா அடுத்து சொல்ல போற பையன் பெரிய கடக வீரமா தான் வருவான்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண சந்தியா பாப்பா கொஞ்சம் வாங்க. நாங்க விழா நம்ம ஆலமரத்துப்பட்டி தமிழக வெற்றி கழகத்துல விடாமுயற்சியை நாங்கள் பார்த்து அந்த பச்சைப்பட்டின்னு ஒரு ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஓடிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த பாப்பா என்னன்னா மாரத்தான்னு சொல்லவே தெரியாது, இதெல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வர்றோம். எங்களுக்கு முன்னாடி இங்க வந்துருச்சு. நாங்க தண்ணி அங்கிருந்து கொடுத்துட்டு இங்க வந்துட்டு பார்த்தா பாப்பா அந்த கோயில் இருக்கிற இடத்துல கோயில்ல ஹாயா உட்காந்துட்டு அதை பார்த்து பார்த்துட்டு இருக்கு. இது மாதிரி அதுக்கு பாராட்டி நாங்கள் ஆவணி அறக்கட்டளை சார்பா நன்கொடையை வழங்குகிறோம். ரூபாய் 1000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்கிறோம். இதனைத் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக 10 கிலோமீட்டர் ஓடிய 9 வயது மாணவர் திரு ராம்சன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மெடல் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. பரிசு பெற்றவங்க கொஞ்சம் வேலைக்கு வாங்கலாம். பரிசு தொகை ஒரு குரூப் போட்டோ எடுத்ததெல்லாம் அந்த சேர்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க சார். விழாக்குழு கொஞ்சம் சேர்லாம் பின்னாடி எடுத்துருங்க. விழாக்குழு உறுப்பினர்கள் தம்பி தங்கச்சி எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து மராமன் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன். மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மொபைல்லேருந்து நீங்கள் காலையில் 5 மணிலேருந்து நீங்கள் வந்து செஸ் நம்பர் வாங்கினதுலேருந்து நான் சிசிடிவி கேமரா பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். அவங்க முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் சொல்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். என்னன்னா இங்கே நம்ம ஆலமரத்து பட்டியில் வந்து நான் வந்து ஒரு டெபி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் வந்து அத்லெட்டிக்ஸ் அண்ட் வூஷு, ஆர்ம் ரெஸ்லிங் அண்ட் வந்து போலீஸ் ட்ரைனிங் இதெல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி மண்டே டு சண்டே வரைக்கும் நம்ம ஜிம்மில் இடம் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். இது வந்து நான் ப்ராப்பராக வந்து அசோசியேஷன் தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் மாவட்ட தலைவர் சார் சொன்னாங்க இந்த ஜிம்முக்கு எந்த உதவி செய்யணுமோ அந்த உதவி நாங்கள் செஞ்சு கொடுத்து
சென்டர் மாப்பிள்ளை ராகுல் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. இதைத் தொடர்ந்து மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முதல் பரிசு சந்தியா, துளசி, நெல்லினி, சிவா. கொஞ்சம் 3 பேர். ஆத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அழைப்பாளர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கழகத்தின் சார்பாக பொங்கல் போட்டி கௌரவம் செய்வது. நல்ல ஒரு கரவொலி எழுப்பலாம்ப்பா, நல்ல ஒரு கரவொலி எழுப்பலாம். எத்தனை பேர் வேணுமானாலும் போட்டி நடத்தலாம். கூட்டு முயற்சி, அந்த கூட்டு முயற்சியில் ஒரு தனிப்பட்ட முயற்சி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இப்போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்திய தமிழக வெற்றி கழகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாதேஷ் வந்து இளைஞரணி ஆத்தூர் சொல்றாங்க. மாதேஷ் வந்து என்னுடைய மாணவன், என்னுடைய மகன் போன்றவன் என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், பங்கு பெற்ற அனைத்து தடகள வீராங்கனைகளுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும், குறிப்பாக காவல்துறை எங்களுக்கு பைபாஸ் ரோட்ல இது வரைக்கும் மாரத்தான் நடவடிக்கை சென்னை போனோம். திண்டுக்கல்ல வந்து இது முதல் தடவை பைபாஸ்ல. ஆகவே குறிப்பாக காவல்துறை அணியினருக்கும், மேலும் போட்டியை நடத்தி கொண்ட ஹைவே டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பாகவும் பணிவான நன்றியை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். மீண்டும் சந்திப்போம் விரைவில். ஆரம்பத்தில் தடகளம் வந்து நடக்காது, இன்னும் பல போட்டிகள் நடக்கும். அதுக்கு வந்து உறுதியாக வந்து நாங்கள் வாய்ப்பு தரோம். ஏன்னா இங்கே எட்டு கிளை கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்ச பசங்களாக தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட சொல்லி நம்ம புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக தமிழ்நாடு அரசு விளையாட்டு துறைக்கு முன்னுரிமை அதிகமாகிறது என்று தெரிந்து வேண்டும். நாங்கள் சொல்ல மாட்டோம், செயலை செஞ்சு காட்டுறோம். போக எல்லாருமே தெரியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மண்ணாள வந்த மாவீரனே விஜய் என்னும் பேரழகே, மக்கள் கூரை தீர்க்கும் மாண்பு மிகு முதலமைச்சரே, நெஞ்சில் துணிவோடு நேர்மை வழி நடப்பவரே, தமிழகத்தின் விடியலாய் அரியணை அமர்வரே, வெள்ளித்திரை கலைகள் எல்லாம் கடந்து வந்தாய், ஏழை எளியோர் கண்ணீரை துடைக்க வந்தாய், அன்பே உந்தன் ஆயுதம் என்று காட்டுகின்றாய், அதிகார பசியின்றி மக்கள் பணி ஆற்றுகின்றாய். மண்ணாள வந்த மாவீரனே விஜய் என்னும் பேரழகே, மக்கள் கூரை தீர்க்கும் மாண்பு மிகு முதலமைச்சரே, நெஞ்சில் துணிவோடு நேர்மை வழி நடப்பவரே, தமிழகத்தின் விடியலாய் அரியணை அமர்வரே, வெள்ளித்திரை கலைகள் எல்லாம் கடந்து வந்தாய், ஏழை எளியோர் கண்ணீரை துடைக்க வந்தாய், அன்பே உந்தன் ஆயுதம் என்று காட்டுகின்றாய்.